பொதுவா தனி மனிதத்தை பத்தி ரொம்ப பேச மாட்டேன். ஆனால் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த ஒரு பிரபலத்தினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கவனிக்கப்படுங்கிற ஒரு தார்மீக பயம் இருக்கணும். எந்த தலைவருக்கும் விஜய்க்கும் இருக்கணும்னு நான் இப்ப சொல்லல சார். ஒரு வருஷம் முன்னாடியே சொன்னேன். கவனம். சினிமா நடிகராக நீங்கள் என்ன பண்ணாலும் கிசு கிசு பகுதியில படிச்சுட்டு ரசிப்பான், விவாதிப்பான், போயிட்டே இருப்பான். இன்னைக்கும் அந்த ரசிகன் படிப்பான், ரசிப்பான். ஆனா ரசிகன் மட்டுமே ஓட்டு போட்டால் நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. பொதுமக்களும் ஓட்டு போடணும்னா அந்த பொதுமக்கள் நம்மளை கவனிப்பாங்கிற தார்மீக பயம் ஒருத்தனுக்கு இருக்கணும். அது விஜய்க்கும் இருக்கணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்றேன். இப்போதாவது அவருக்கு அந்த பாடத்தை கத்துட்டு இருப்பார் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா திருந்தின மாதிரி தெரியல. இல்ல அவர் பிரச்சார பாணியே ஒரு நாள் பிரச்சாரம் செஞ்சா 2 நாள் லீவ் எடுக்கிற இல்ல அதுதான் ஒரு அந்த அலட்சிய மனப்போக்கு ஏன்னு புரியல. இப்ப வானதி போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க, நமக்கு புரியுது. உடம்பு சரியில்லாம பொது வெளியிலேயே விழுந்தாங்க, போனாங்க. ராமதாஸ் பொது மேடையிலேயே சரிஞ்சு விழுந்தார். ஒரு பரிதாபம் வருதுங்கிறது வேற. அவங்க எல்லாம் ஒரு கேண்டிடேட் ஒரு பாதி இடத்துல போட்டுருக்காரு. பிரச்சாரம் பண்ணலைனாலும் ராமதாஸ் வளர்த்த அந்த வன்னியர் சங்கத்தினர் வேலை செய்வாங்கன்னு ஒரு இருக்கு. நீங்க பிரச்சாரம் பண்ணலாம். உங்கள் ஒரு முகத்துக்கு நீங்க தானே சொன்னீங்க 234 தொகுதியில விஜய் அப்படின்னு. அப்ப நீங்க ஒரு தடவை மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு வரணும்னு நம்ம எதிர்பார்ப்பாங்க.